கிழக்கு மாகாணத்தில் தமிழர் ஒருவர் முதலமைச்சராக வர வேண்டுமாயின் கிழக்கு மாகாணத்தில் இருக்கும் தமிழ் கட்சிகள் ஒன்று சேர்ந்து ஓரணியில் நின்று தேர்தலில் போட்டியிட வேண்டும் என EPRLF மத்திய குழு உறுப்பினரும் கிழக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினருமான துரைரட்னம் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு EPRLF கட்சி காரியாலயத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். கிழக்கு மாகாணத்தில் தமிழர் ஒருவர் முதலமைச்சராக வர வேண்டுமாயின் கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற தமிழ் கட்சிகள் ஓரணியில் ஒன்று சேர்ந்து ஓரணியில் நின்று ஒரு தலைமை கீழ் தேர்தலில் போட்டியிடும் பட்சத்தில் தமிழர் ஒருவரை முதலமைச்சராக பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இன்றுள்ள சூழ்நிலையை பொறுத்தவரையில் கிழக்கு மாகாணத்தில் தமிழர்களுடைய வாக்கு வேறொருக்கு விழக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்கனவே கடந்த பாராளுமன்றத்திலும் உள்ளூராட்சியிலும் வேறு பிரதிநிதி கட்சிகளும் தேசிய கட்சிகளும் தமிழ் பிரதேசத்தை பெறுகின்ற சூழ்நிலையில் பிரிந்து கேட்குமே ஆனால் தமிழர்களின் முதலமைச்சருக்கு கேள்விக்குறியை உண்டாக்குவதற்கு தமிழ் கட்சிகள் வழியமைக்காது என நான் நம்புகிறேன். ஆகவே கிழக்கு மாநிலத்தில் தமிழர் ஒருவர் முதலமைச்சராக வர வேண்டுமாயின் தமிழர்கள் ஒன்று சேர்ந்து கேட்கும் பட்சத்தில் தான் முதலமைச்சர் ஒரு தமிழரை பெற முடியும் என்ற நியாயத்தையும் ஆதிக்கத்தையும் நான் சொல்ல விரும்புகிறேன்.